ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த அல்வா வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கோதுமை அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவு அதிகமான அளவு தான். நீங்கள் இதை விட கூட கம்மியான சின்ன கிளாஸில் அளந்து எடுத்துக்கோங்க 1 கப்பு. அந்த 1 கப்புக்கு வந்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இன்னும் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 கப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலக்கிறதுக்கு இல்லை ஃபோர்க் இல்லைன்னா இந்த எக் விஸ்க் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம கலந்துடலாம். இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து கட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அல்வாவில் வந்து கட்டி கட்டியாக வந்துடும். அது நல்லா வராது. ஸோ அதனால் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். மாவே தெரியாத மாதிரி நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அடிப்பிடிக்கிறது எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்கிறது வரவே வராது. நீங்கள் அப்பப்போ கிளறினா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பேன், நல்ல நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிச்சிருந்தது, பாதாம் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரியை மட்டும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவு அந்த கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து கையை விடாமல் கலறிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு கெட்டியான தன்மை வரும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அப்பப்போ கிளறினா மட்டும் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது வர வரைக்கும் நீங்கள் வந்து கை விடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே வந்து அப்படியே ஒட்டிக்கும் எல்லாமேவும். பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ வந்து நல்லா மாவு வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியான வர வரைக்கும் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். கை விடாமல் கிளறினா தான் இந்த மாதிரி கெட்டியாக வரும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா அப்போ கொதிக்கும்போது அப்பப்போ நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே தான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடியே பிடிக்காது. நீங்கள் ஆனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்லாவே ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு நிறைய எக்ஸஸான ஸ்வீட் வேணா ஒரு 2 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் 2 கப் அளவு சர்க்கரையே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா நான் வந்து சர்க்கரை வந்து கலந்து விட்டுட்டேன். சர்க்கரை கலந்த பிறகும் நல்லா கொதிக்கும். சர்க்கரை சேர்த்த பிறகும் கொஞ்சம் வந்து கலவை வந்து தண்ணியா ஆயிடும். அது போக போக அது வந்து கெட்டியாயிடும். இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரே 1 கப் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூனாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ உங்களுக்கு ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 4 தடவை நான் வந்து 2, 2 டீஸ்பூனா நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டிருக்கும். இப்போ வந்து நான் வந்து கேரமல் செய்ய போகிறேன். கேரமல் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பேன் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றி நல்லா கேரமல் சிரப் செஞ்சுக்கணும். நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவுக்கு வந்துட்டா போதும். அதை எடுத்து நம்ம வந்து அல்வாவில் ஊற்றிக்கலாம். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த கேரமெல்லை நீங்கள் செஞ்சு ஊற்றிக்கிட்டா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு இந்த
ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த கேரமல் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத செஞ்சா தான் உங்களுக்கு அல்வா வந்து அந்த பக்குவத்தில அந்த கண்ணாடி மாரி வர்ற அந்த பக்குவத்தில வரும். இப்ப எல்லாம் சேர்ந்தப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேரமல் சேர்த்துட்டு நல்லா நீங்க வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி பாத்திரத்தில ஒட்டாம அல்வா வந்துரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா நெய்யோ, ஆயிலோ ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இன்னும் நெறைய நெய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமா கூட நெய் சேர்த்துக்கோங்க. இல்லன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.